பத்திரப்பதிவுத்துறையின் ஆணையர் திடீரென மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கிறார். அமைச்சரவை கூட்டம், பட்ஜெட் கூட்டத்தொடர் என கோட்டையே பரபரத்துக் கொண்டிருக்கும் வேளையில் பத்திரப்பதிவுத்துறை ஆணையர் லீவில் சென்றதன் பின்னணி என்னவென விசாரித்தோம். துறையின் செயலாளர் பிரஜேந்திர நவ்னித்துக்கும் ஆணையர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவோர் ஆகியோருக்கும் இடையே பனிப்போர் உச்சம் இது என்கிறார்கள் கோட்டையில். பத்திரப்பதிவுத்துறையின் ஆணையராக ஆலிவர் பொறுப்பேற்றதிலிருந்து தனக்கு வேண்டாதவர்களிடம் சஸ்பெண்ட், இடமாற்றம் என அனலை கக்கியவர் நெருக்கமானவர்களுக்கு பூச்செண்டுகளை பரிசாக கொடுக்கிறார் என புகார்கள் எழுந்திருக்கின்றன. கடந்த ஞாயிறன்று முகூர்த்த நாள் என்பதால் அன்றைக்கு பத்திரப்பதிவு நடக்கும் என அறிவித்தும் அன்றைக்கு பல பதிவாளர் அலுவலகங்கள் பூட்டியே கிடந்தன. ஞாயிறன்று பத்திரப்பதிவு நடக்கும் என்ற அறிவிப்பு பெரும்பாலான மக்களை சென்று அடையாததால் இப்படி அலுவலகங்கள் செயல்படாமல் இருந்தது பெரிய சர்ச்சையாக வெடிக்கவில்லை. ஆனால் இந்த சொதப்பலுக்கு ஆலிவர் தான் காரணம் என கொதிப்பில் இருந்திருக்கிறார் துறை செயலாளர். இதே போல கடந்த சில நாட்களாக துறையின் செயலாளருக்கும் ஆணையருக்கும் இடையே பல்வேறு விவகாரங்கள் முட்டலும் மோதலுமாகவே இருந்திருக்கிறது. இந்த கொதிநிலையை தாங்க முடியாமல் தான் பொன்ராஜ் மருத்துவ விடுப்பில் சென்று விட்டதாக சொல்கிறார்கள். அதிகாரிகளின் ஈகோ யுத்தத்துக்கு நிர்வாக பணிகள் தான் இரையாகின்றன. இதை சரி செய்ய வேண்டியது ஆளுந்தரப்பின் கடமை. கடமை செய்கிறார்களா, கடந்து செல்கிறார்களா என பார்ப்போம்.